விருச்சிக ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மாதம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி 30ஆம் தேதி வரை இந்த ஒரு மாத காலத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்க்க போனீங்கன்னா, கடந்த ஒரு 3-4 மாத காலமாக உங்கள் 2ஆம் இடத்துக்கு அதிபதி குரு இருக்கார் இல்லையா, அவர் 8ல் வந்து வக்ரத்தில் இருக்கார். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 8ல் வக்ர குரு இருக்கார். அது என்ன ஆகும்னா, குடும்பாதிபதி இல்லையா, அவர் 2ஆம் இடத்து குடும்பாதிபதி தனகாரகன், அவர் 8ல் இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு குடும்ப ரீதியாக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பல பிரச்சனையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி படிப்பு ரீதியான பிரச்சனையும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த விருச்சிகத்துக்கு வந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 4ல் சனி இருந்துச்சு இல்லையா, விருச்சிகத்துக்கு 4 இப்போ அஷ்டம சனி எப்படியோ அதே மாதிரி 4ல் சனி இருந்தாலும் அது அர்த்தராஷ்டம சனின்னு சொல்கிறோம். இந்த சனி வந்து இப்போ 4ல் இருந்து இப்போ விலகி இப்போ 5 பூர்வ புண்ணியத்துக்கு போயிருக்காரு. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்துன்னு சொல்கிறது விருச்சிகத்துக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சனி சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிடுச்சு. இப்போ விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, 5ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வார் இந்த 2 வருட காலம். அதே மாதிரி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரனும், அதே மாதிரி சூரியனும், இந்த 3 கிரகமும் சேர்ந்து மீனத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அதாவது இந்த மீன மாதம்னு சொல்ல முடியாது, பங்குனி மாதம் இந்த மாதம் முழுவதும் அதில் தான் சஞ்சாரம் செய்வார். இந்த மீனராசி இப்போ இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த 3 கிரகம் கூட்டு கிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எப்படின்னா, உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி குரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகணும். 8லேருந்து குரு மாறி 9 பாக்கியத்தில் உச்சம் பெறுவார். வக்ர நிவர்த்தியும் ஆகிடுவார். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த சனி 5ல் இருந்தாலும் முழுமையாக குரு வக்ர நிவர்த்தி ஆகணும். ஏன்னா குடும்பாதிபதி, தனாதிபதி, படிப்பு சம்மந்தப்பட்டவர், இந்த மாதிரி 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானாதிபதி இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள குரு தான் இப்போ வந்து 8ல் வந்து வக்ரம் பெற்றிருக்கார். அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து சில பிரச்சனைகள் படிப்பு ரீதியாக வந்திருக்கும். தொழில் சம்மந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை வந்திருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனை வந்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் விருச்சிக ராசினருக்கு ஓடிட்டே இருந்திருக்கும். ஏன்னா 4ல் சனி அதுவும் இருந்துச்சு. அதே மாதிரி அஷ்டம குரு வக்ரம் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ சனி இப்போ தான் பயிற்சி ஆகிருக்காரு. 5ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அது கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும். மீண்டும் முழுமையான மாற்றம் வரணும்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகி உச்சம் பெறணும். அப்போ தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். நல்ல பலங்கன்னா பொதுவான பலன்களை சொல்கிறது நம்ம. ஆனால் சில பேருக்கு வந்து இது நல்ல பலன்கள் தான் கொடுத்துட்டே இருக்கும். காரணம் வந்து சில பேருக்குடைய ஜாதக அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்து அதிபதி இருக்கார் இல்லையா, செவ்வாய். விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 4ல் சனி வீட்டில் இருக்கார். அதாவது 4ங்கிறது சுகஸ்தானாதிபதி, அது சனி வீட்டில் இருக்கார். இந்த சனி மாறி இப்போ 2ஆம் குடும்பத்தில் போயிருக்கார். இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ 8ல் வந்து குரு வந்து வக்ரத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள் நீங்கள் செய்யலாம். அதாவது சுப விரயங்களை மாற்றி பூமி சம்பந்தப்பட்ட விரயங்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். அடுத்து உங்கள் ராசி செவ்வாய் வீட்டிலே வருவார் அடுத்த மாதம், அதாவது சித்திரை மாதம். அதனால் இந்த விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும் மேஷ ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஏதாச்சும் நீங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்கணுமோ இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் முழுமையாக அது உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். காரணம் இப்போ வந்து அந்த மாதிரி சுபவிரயங்கள் நடக்கிற நேரம், அதுவும் பூமி சம்மந்தப்பட்ட சுபவிரயங்கள் நடக்கிற காலம். அதனால் நீங்கள் புதுசாக ஒரு இடம் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிஷனாக தைரியமாக இறங்குங்க. ஏன்னா பண விரயம் ஆகணும். அந்த மாதிரி இடத்துல வாங்கி போடுங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் வந்து பழைய பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தில் வந்து முன்னோர்கள் வீடு நம்மளுக்கு பேரில் மாற்றலை, அது வந்து பிரச்சனை ஓடிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மீன மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, பங்குனி மாதம், சித்திரை மாதம், இந்த 2 மாதத்துக்குள் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சூரியன் உச்சம் பெற்று வருவார் செவ்வாய் வீட்டில். அப்போ இந்த மீனராசி பொறுத்த இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கும் மேஷ ராசினருக்கும் அது சாதகமாக இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், கண்டிப்பாக தீரும். இந்த 2.5 வருஷ காலம் வந்து உங்களுக்கு வந்து 12 விரயஸ்தானத்தில் தான் இருப்பார். அதாவது செவ்வாய்க்கு 12 விரயஸ்தானத்தில் தான் சனி சஞ்சாரம் பண்ணுவார். அது வந்து வருங்காலங்களில் இந்த சனி இந்த 12ல் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் மேஷத்துக்கு விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும், பொதுவாக விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிருக்காரு, அப்போ சனி என்ன பலன் கொடுக்குங்கிறதுலாம் நாங்கள் விரிவாக பார்க்கலாம்.
இது வந்து நம்ம சொன்னதெல்லாம் இது இப்போ இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் பொதுவான பலன்கள் தான். இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 80% கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கிறது. அதாவது எப்படின்னு சொல்றது? சுப விரயங்கள் தானே. அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கிறது. மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.